குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் இப்போ ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் 2024 செமஸ்டர் எக்ஸாம்ஸை இப்போ கரண்ட்டாக எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸு ஒரு சில காமனான ஒரு டவுட்ஸு க்யூரிஸை கேட்குறாங்க. ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன்றதை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் கண்டினியூவாக கேட்டிங்கன்னா இப்போ நெக்ஸ்ட்டு கம்மிங் வரப்போகிற எக்ஸாம்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹாலில் டோட்டலாக எனக்கு கன்ஃபியூஸ் ஆகி என்னால் ப்ராப்பராக எழுத முடியலன்னு நிறைய ஸ்டூடெண்ட் ரிப்பீட்டடாக சொல்லியிருந்தாங்க. இதே ப்ராப்ளமை நீங்கள் கூட ஃபேஸ் பண்ணலாம் எக்ஸாம்ஸில் ஓகேங்களா. ஸோ இது எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறதுன்றதை நம்ம பார்த்துப்போம் ஓகேங்களா. இப்போ ஜென்ரலாக நம்ம வந்து எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா மோஸ்ட்டாக வந்து ஸ்டூடெண்ட்ஸு லாஸ்ட் டைமில் தான் நீங்கள் ஹெவியாக ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஸோ காலேஜஸ் வந்தாலே அந்த மென்டாலிட்டி தான். ஸோ நீங்கள் அப்படி ப்ரிப்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணும் ஓகேங்களா. ஸோ இந்த யூனிட்டுக்கு ஸோ இந்த கொஷின்ஸ் படிச்சிருக்கோம், ஸோ இந்த மாதிரிலாம் வரும்னு ஹிண்ட்டு மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கினீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன்ஸ் வராது ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்ஸ் வேறு கிட்ட வருதுன்ற ப்ரெஷரில் நீங்கள் ஃபுல்லாக படிக்க அந்த ப்ரெஷரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கன்ஃபியூஸ் ஆகிடுறீங்க, இல்லைனா மறந்துடுறீங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸாக படிங்க ஓகேங்களா. நீங்கள் ரிலாக்ஸாக எவ்வளோ படிக்கிறீங்களோ ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்புட்டை நீங்கள் வந்து எக்ஸாம்ஸில் எழுத முடியும். ஸோ ப்ரெஷராக எல்லாமே கம்பைன் பண்ணி படிக்காதீங்க. ஸோ அதை விட்டுட்டு ஸோ க்ளூ மாதிரி வச்சின்னு ஐடியா வச்சிங்கன்னா ஸோ உங்களுக்கு எக்ஸாமில் ரீகால் பண்ணலாம். ஸோ இந்த கொஷினுக்கு இந்த ஆன்சர்ஸும் நீங்கள் ரீகால் பண்ணி ஒரு ஃப்ளோவில் எழுதலாம். அப்படி எழுதும் போது உங்களுக்கே கான்ஃபிடென்ட் லெவல் நல்லா வரும் ஓகேங்களா. ஸோ இதை மெயினில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸு ரிப்பீட்டடாக பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட் பியில் 13th கொஷின் நான் எழுதினேன், அதில் வந்து ஏன்ற சப்டிவிஷன் போட வந்துட்டேன், ஏல 1ன்ற சப்டிவிஷன் போட வந்துட்டேன், எனக்கு மார்க் போடலாம் மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அந்த மிஸ்டேக்ஸ்லாம் தயவுசெய்து பண்ணாதீங்க ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கொஷின் என்ன சப்டிவிஷன் எதுவுமே தெளிவாக மென்ஷன் பண்ணிடுங்க. ஏன்னா மார்க்ஸ் போடும்போது ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸை ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மார்க்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜில் வந்து என்ட்ரு பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து ஸ்டாஃப்ஸும் கொஞ்சம் இரிட்டேட் ஆகிடுவாங்க. அந்த மிஸ்டேக்கை விட்டுருங்க. ஸோ எல்லா கொஷின் நம்பரும் கரெக்டாக போடுங்க ஓகேங்களா. ஸோ அதேமாதிரி என்னென்ன கொஷின்ஸ் அட்டன் பண்ணிக்கிறீங்கன்றத ஃப்ரண்ட் பேஜில் வந்து பண்ணால் கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அப்படி மென்ஷன் பண்ணலைன்னா ஸ்டாஃப்ஸு கொஞ்சம் இரிட்டேட் ஆவாங்க. இதனால் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியாகும் ஓகேங்களா. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்னது என்னென்னா ஹிண்ட்ஸு மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி எழுதிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பராக ப்ராப்பராக போடுங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சொன்ன க்யூரிஸு. ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.